भवे भवे नाति भवे भवस्वमां भवोद्भवाय नमः नमो नमः भवे भवे नाति भवे भवस्वमां भवोद्भवाय नमः नमो नमः भवे भवे नाति भवे भवस्वमां भवोद्भवाय नमः नमो नमः भवे भवे नाति भवे भवस्वमां भवोद्भवाय नमः नमो नमः भवे भवे नाति भवे भवस्वमां भवोद्भवाय नमः नमो नमः भवे भवे नाति भवे भवस्वमां भवोद्भवाय नमः नमो नमः भवे भवे नाति भवे भवस्वमां भवोद्भवाय नमः नमो नमः भवे भवे नाति भवे भवस्वमां भवोद्भवाय नमः नमो नमः भवे भवे नाति भवे भवस्वमां भवोद्भवाय नमः नमो नमः भवे भवे नाति भवे. இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் கர்நாடகாவில் இருக்கிற பிரசித்தி பெற்ற மூகாம்பிகா கோவிலுக்கு போயிருந்தார். அந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா, தமிழ்நாட்டை ஆண்ட எல்லா முதலமைச்சரும் அந்த கோவிலுக்கு போயிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா முதல் கொண்டு இந்த மூகாம்பிகா கோயிலுக்கு போயிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இப்போ விஜயும் அந்த கோயிலுக்கு சாமி தரிசனத்துக்காக இன்னைக்கு போயிருந்தார். அங்கே அவருக்கு சிறப்பான வரவேற்பு அங்கே கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு கிளம்பி விஜய் வெளியே வந்தார். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மூகாம்பிகா கோவிலுக்காக விஜய் வெள்ளி வாள் ஒன்றை பரிசாக கொடுத்துருக்காரு. அந்த வாளை தினமும் பூஜையில் வைக்கணும்னு சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் கோவிலிருந்து வெளியே வந்த விஜய் அவரே காரை ஓட்டுறதுக்காக டிரைவர் சீட்டில் உட்காந்து ஓட்டவும் ஆரம்பித்தார். இந்த மூகாம்பிகா கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக பார்க்கப்படுது. அங்கேருந்து வெளியே வந்த விஜய் கார் எடுத்துகிட்டு கிளம்புனார்.